ஒரு முறை மட்டன் பிரியாணி இதை மாதிரி செஞ்சு பாருங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது கூட தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நாளைக்கு இளங்கறிங்கிறதுனால குக்கரில் வேக வைக்கல. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டன் பீசஸில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஹோல் கரம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு பச்சை மிளகாயும் தனி மிளகாய் தூளையும் 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தை போட்டு சாஃப்டாக ரெண்டுக்கு வதக்கி எடுத்துட்டு அது கூட நம்ம ஊற வச்சு வச்சுருக்க மட்டன் பீசஸை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தலைகள், புதினா தலைகள், பிரியாணி மசாலா, அப்படி இல்லைனா கரம் மசாலா, தயிர், உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரம்பையில் இருந்தால் 1 சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு குக் பண்ணி எடுங்க. நான் அன்னைக்கு ஜீரக சம்பா அரிசிங்கிறதுனால 1க்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்த்து அரிசியும் சேர்த்துருக்கிறேன். நல்லா 20 நிமிஷம் ஊற வச்சு இப்போ தம் போடுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழ சாறும் நெய்யும் சேர்த்து தம் போட்டு 20 நிமிஷம் கழிச்சு இறக்குனீங்கன்னா அருமையான மணக்க மட்டன் பிரியாணி ரெடி.